அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் பொத்தனூரிலிருந்து. என்னுடைய செல் நம்பர் 95 97 37 90 91. அன்பு நண்பர்களே, சகோதரிகளே, இந்த கட்டத்தை பாருங்கள். சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி, கடகராசி, துளாராசி, மகர ராசி, இந்த 4 ராசிலையும் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு இப்படி நான் போட்டிருக்கேன். ஆக ஒரு ஜாதகத்தை எடுத்தால் இப்படி 4 ராசிலையும் இந்த 4 கிரகமும் இருக்குமா அப்படின்னு எல்லாம் நினச்சிட வேண்டாம். பொதுவாக சரராசியில் ஏதாவது ஒரு ராசி, மேச ராசியாக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி, துலா ராசியாக இருந்தாலும் சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ராசியில் இந்த 4 கிரகம் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு வீமகவி சித்தர் தன்னுடைய பாடல் வரிகளில் சொல்கிறார். சரி, அந்த பாடல் வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்லிய ராகு சோமன் சோதியும் கூடி நிற்க, சொல்லிய ராகு சோமன் சோதியும் கூடி நிற்க, அல்லலோன் நின்றாகி அங்கு ராசி சரமேயானால், அல்லலோன் நின்றாகி அங்கு ராசி சரமேயானால், நல்லதோர் கீழ்மேல் வீதி நாட்டமாம் தெற்கு வாசல், நல்லதோர் கீழ்மேல் வீதி நாட்டமாம் தெற்கு வாசல், சல்லியன் கூடச்சேரில் தனித்தவனாய் இருப்பான் பார் வீட்டில் அப்படிங்கிறார். சரி, இப்படி கிரக அமைப்பு இருந்தால், ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அந்த 4 கட்டத்தில் இந்த பாடலை அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, சாதகன் பிறந்தது கிழக்கு மேற்கு வீதி, மனைவி இல்லை, குழந்தை இல்லை, ஒருவனாய் தனித்து இருப்பான் பாருங்கிறார். சம்பாதிப்பான், சாப்பிடுவான், தூங்குவான், சம்பாதிப்பான், சாப்பிடுவான், தூங்குவான் அப்படிங்கிறதான் அந்த பாடல் வரியினுடைய பொருள். செய்யுளும் கொடுத்துருக்காரு, அதற்கு விளக்கமும் கீழே வந்திருக்கு. ஆக இப்படிப்பட்ட அமைப்புள்ள ஜாதகங்கள் இருந்தால் இது போல தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆக உங்கள் அனுபவத்திற்கு ஆய்வுக்கு வந்தால் எடுத்துங்க. என்னுடைய அனுபவத்திற்கும் ஆய்வுக்கு இது சரியாக வருது. எப்படி உங்களுக்கு மட்டும் சரியாக வருதுன்னெலாம் கேட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டால் அந்த கிரக அமைப்பு, நட்சத்திர சாரம் இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நிச்சயமாக சரியாக தான் வரும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.